ஆப் லவர்ஸ் பிப்ரவரி மந்த் வந்தாச்சு. ஸோ பிப்ரவரி மந்த்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாரி ஒரு 5 ஆப்ஸ் கூடவே இன்னொரு ஆப் எடுத்துட்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6 ஆப்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்ல முடியும். லாஸ்ட்டா சொல்லப் போற ஆப் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஆகும்னு சொல்லலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வாய்ஸ் ஃப்ளோ. இந்த வாய்ஸ் ஃப்ளோங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, உங்க வாய்ஸ் அழகா கேப்சர் பண்றதுக்காகவே உருவாக்கப்படுது. ஆனா நீங்க நினைக்கலாம், நான் வந்து வாய்ஸ் டைப்பிங் ஆப்ஷன யூஸ் பண்ணிக்குவேனே, அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிப்பேனே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, அத விட இது பெட்டரா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம். சில நேரங்கள்ல வாய்ஸ் ஆப்ஷன் வந்து வொர்க் ஆகாம ஸ்டக் ஆகி நின்னுச்சு அப்படின்னா, இந்த ஆப் உங்களுக்கு கை குடுக்கும்னு சொல்லலாம். இதுல என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு? இதுல ஃப்ளோட்டிங்க்கான வாய்ஸ் ஆப்ஷன் இருக்கு. எங்க ஆன் ஃப்ளோட் பண்ணிட்டு நீங்க ஸ்க்ரீன்ல எந்த இடத்துல வேணாலும் இத ஆக்டிவேட் பண்ண முடியும். அதே மாரி கீபோர்டுக்கான டைப்பிங் ஆப்ஷன் இருக்கு. தென் ஸ்லைட் பண்ணி நீங்க வந்து வாய்ஸ் வந்து என்ரோல் பண்ற மாரியான ஆப்ஷனும் இருக்கு. நீங்க வாய்ஸ்ல இருந்து டெக்ஸ்ட்டா மாத்த நினைக்கிறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா இத வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். ப்ராசஸிங்கும் சரி, எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். கூகுள்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வாய்ஸ் டைப்பிங்லாம் சரியா வொர்க் ஆகல. அத வந்து டைப் பண்றது பார்த்தீங்கன்னா, நான் ஒண்ணு சொல்றேன், அது ஒண்ணு சொல்லுது அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, இந்த வகையான ஆப்ஷன் உள்ள என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ சாஃப்ட்வேர் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகல அப்படின்னா, இது போல ஆப்ஸ வந்து சைட் பிட்ச்சா வச்சு நீங்க அழகா பார்த்தீங்கன்னா, இந்த வாய்ஸ் டூ டெக்ஸ்ட் ஆப்ஷன எனேபிள் பண்ணிக்க முடியும். பல எம்பாரசிங்கான மூவ்மெண்ட்லேருந்து இது காப்பாத்தும்னு சொல்லலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். 2வதா பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, குயிக் சர்ச். சர்ச் எனிதிங் அப்படிங்கிற இந்த ஆப் மூலியமா உங்களால எந்த விஷயத்த வேணாலும் மொபைலுக்குள்ள சர்ச் பண்ண முடியும். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன் பாருங்களேன். ஒரு சர்ச் ஆப்ஷன் இருக்கு. இதுக்கு நீங்க பெர்மிஷன் குடுக்குறீங்க. இந்த சர்ச் ஆப்ஷன் மூலியமா உங்களோட டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸு, ஃபோட்டோஸு அண்ட் பார்த்தீங்கன்னா, ஆடியோஸு, நார்மலா சர்ச் பண்ற ஆப்ஷன், அப்ளிகேஷன்ஸு பிளஸ் பார்த்தீங்கன்னா, அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒரே சர்ச் பார்க்குள்ள நீங்க சர்ச் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, இந்த வகையான ஆப் உங்களுக்கு சூப்பரா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ எது எது வேணும், எது எது வேண்டாம் அப்படிங்கிறத இங்கேயே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்னு குடுத்தா ஆலும் ஒர்க் ஆகும். ஆனா ஸ்பெசிஃபிக்கா ஆப்ப சூஸ் பண்றதுக்கு ஒண்ணு, சர்ச் பண்றதுக்கு ஒண்ணு, ஃபைல சூஸ் பண்றதுக்கான ஃபைல் மேனேஜருக்குள்ள போய் சர்ச் ஆப்ஷன் எடுக்கிறது, முக்கியமான ஃபைல்ஸ் கிடைக்காம ஸ்டக் ஆகி இது போல நிக்கிற நேரத்துல எல்லாத்துலயுமே இந்த வகையான ஆப் உங்களுக்கு சூப்பர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்குள்ளேயே ஃப்ளோட்டிங் ஆப்ஷனும் இருக்கு. எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும் இத ஈஸியா வந்து ஆன் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா, அதர் திங்ஸையும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு சில அசிஸ்டன்ட்ஸ் இருக்கு, சில வகையான ஃபைல் மேனேஜர்ஸ் இருக்கு அப்படின்னா, அதையுமே இதுக்குள்ள என்ரோல் பண்ணிக்க முடியும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. ட்ரை பண்ணி பாருங்க. 3வதா பார்க்க போறது கார் லவர்ஸ்க்காகவே கார் இன்சைட் அப்படிங்கிற இந்த வகையான ஆப் மூலியமா உங்களால காரோட எல்லா டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ஸ்பெசிஃபிக்கான கார் மாடல நீங்க வந்து சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, தாராளமா இந்த வகையான ஆப் உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கார்ஸோட வேரியஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கார சூஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த கார இன்னொரு காரோட கம்பேர் பண்ணிக்க முடியும். அதையுமே இந்த வீடியோக்குள்ள சொல்றேன். ஃபர்ஸ்ட் அந்த கார் எப்போ வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, அதோட ஹை ஸ்பீட் என்ன, ஹெச்பி ரேஷியோ என்ன, பிளஸ் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீட் எந்த மாதிரி வந்து போகும், கூடவே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள எந்த வகையான இன்ஜின் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, அது எந்த வகையான இன்ஜின், அது வந்து இந்த காலத்துக்கு தகுமா தகாதா இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இங்கேயே நீங்க பார்த்துக்க முடியும். கம்பேரிசனும் உங்களுக்கு இருக்கு. கம்பேரிசன் சொன்ன மாதிரியே ஒரு 2 கார வந்து பார்க்குறீங்க, அதுல எது பெஸ்ட் அப்படிங்கிறத சைட் பை சைடு வச்சு நீங்களே வந்து பார்த்துக்க முடியும்னு சொல்லலாம். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லானது. நீங்க ஏதாவது இந்த கார வந்து செகண்ட் ஹேண்ட்ல வாங்க போறீங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஏலத்துல இருக்கீங்க அப்படின்னா பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு கார் ஷோரூம் போகும்போது அவங்களே எல்லாமே சொல்லிருவாங்க. அவங்க சொல்றத கிராஸ் வெரிஃபை பண்றதுக்கும் இது யூஸ் பண்ணலாம். இன் கேஸ் ஏதாவது ஒரு ஏலம் இது போல விஷயங்களுக்குலாம் நீங்க போகும்போது செகண்ட் ஹேண்டா ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஆப் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம். செக் பண்ணி பாருங்க. 4வதா பார்க்க போறது யூஸ் ஆஸ். ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா இதை ஒரு டிவைஸோட நீங்க கனெக்ட் பண்றீங்க. ஒரு மொபைல் டிவைஸோடையோ இல்ல ஒரு பிசி லேப்டாப்போடய கனெக்ட் பண்றீங்க. கனெக்ட் பண்ண உடனே இப்போ நீங்க கனெக்ட் பண்ணீங்க பார்த்தீங்கன்னா இந்த மொபைல், இதை நீங்க எப்படி வேணாலும் அதுக்கு அட்வான்டேஜை யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன வகையில் யூஸ் பண்ணிக்கலாம்? நீங்க ஒரு மவுஸ் பேடா யூஸ் பண்ணிக்கலாம். மவுஸ் அந்த டிவைஸுக்கு இல்ல, அது ஒரு மொபைல் டிவைஸா இருந்தாலும் சரி, பிசியா இருந்தாலும் சரி, மவுஸா தேவைப்படுது அப்படின்னா மவுஸா யூஸ் பண்ணிக்கலாம். கீபோர்டா தேவைப்படுது அப்படின்னா கீபோர்டா யூஸ் பண்ணிக்கலாம். கேமிங் பேடா தேவைப்படுது அப்படின்னா கேமிங் பேடா யூஸ் பண்ணிக்கலாம். இது போல உங்களுக்கு தேவையான எல்லா வகையான ஃபங்க்ஷன்ஸையும் இதில் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும்னு சொல்லலாம். என்னென்ன வேணுமோ அது போல இந்த வகையான டிவைஸ் வந்து நீங்க வந்து கனெக்ட் பண்ணி அழகா வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். 6 டிஃபரண்டான டைப்ஸ் ஆஃப் டிவைஸை வந்து நீங்க இதோட மாத்திக்க முடியும். ஒரு நார்மலைஸ்டு மொபைலே பார்த்தீங்கன்னா நீங்க மல்டிபிளான திங்ஸை யூஸ் பண்ண முடியும். ஒரு ப்ரொஃபஷனல் மைக்கா யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ப்ரொஃபஷனலான ஸ்பீக்கரா யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரங்களில் பார்த்தீங்கன்னா கேம் பேடு, கீபோர்டு, மவுஸ் பேடு இது போல பல விஷயங்களுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். 5வதா பார்க்க போகிறது உண்மையாலுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்னு சொல்லலாம். டிரான்சிட், சப்வே அண்ட் பஸ் டைமிங் அப்படிங்கிற இந்த வகையான ஆப் மூலியமா நீங்க சப்வேல டிராவல் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க மெட்ரோபாலிட்டன் சிட்டில இருக்கீங்க அப்படின்னா சப்வே அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பா இருக்கும். அதோட டைமிங் என்ன, நார்மலைஸ்டு பஸ் டைமிங் என்ன அப்படிங்கிறத இங்கேருந்தே நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இது உங்களோட ஜியோமெட்ரிக் லொக்கேஷன் படி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும்னு சொல்லலாம்.
பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேவ் பண்ணி தாராளமா இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கங்க. இந்த ஆப்போட எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இத மட்டும் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கு வந்து நீங்க நியூவஸ்ட்டா போறீங்க அப்படின்னா, அங்க சப்வேல எப்போ வந்து ட்ரெயின் வரும், வராது அப்படிங்கிறத என்னதான் ஜெனரலா நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலும், ஸ்பெசிஃபிக்கா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆப் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். 1 உங்களோட வாக்கிங் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு? நீங்க எந்த வகையான ஸ்பீட்ல போறீங்க? இங்கேருந்து போனீங்கன்னா எவ்வளோ டைமிங் ஆகும்? அதே நேரத்தில பஸ் பிடிக்கிற டைமிங்கும் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கணுமா, வேணாமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்காகவே எஸ்பெஷலா இந்த ஆப் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். சப்வே பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அந்த மாதிரியான ஹை அண்ட் ஏரியால தான் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ, தாராளமா இத யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ, இந்த ஆப்ப நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சுன்னு சொல்லலாம். காரணம் பார்த்தீங்கன்னா, நெறைய இது போல ஆப்ஸ் இருக்கு. ஆனா, இந்த ஆப் தான் சரியா ஒர்க் ஆவுது. மத்த எந்த ஆப்ஸுமே பார்த்தீங்கன்னா, ஓவரால் அந்த லொகேஷனுக்கு தாங்குதே தவிர, ஸ்பெசிஃபிக்கான டைமிங் அதுங்களால குடுக்க முடியல. ஆனா, இங்க அந்த ஸ்பெசிஃபிக்கான டைம நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். நீங்க டெல்லி போன்ற பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டில இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஆப் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆப்ஷனா இருக்கும். டே டு டே டைமிங்கும் பார்த்தீங்கன்னா, இது மூலியமா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்க நீங்க டைமிங் செட் பண்றது மூலியமா பர்ட்டிகுலரான அந்த சப்வேல இருக்க ட்ரெயின்ஸ வந்து நீங்க அட்டெண்ட் பண்ண முடியுமா? முடியாதா? அங்கருந்து பக்கத்துல இருக்க பஸ் டிரான்ஸ்போர்ட்ட நீங்க அட்டெண்ட் பண்ணுமா? முடியாதா? இது போல எல்லா விஷயத்தையும் ரொம்ப சிம்பிளாவே தெரிஞ்சுக்க முடியும். இத நீங்க வந்து ஒரு ட்ராக்கரா கூட யூஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களோட ட்ராக்கிங் டைமிங் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே வந்து செட் பண்ண முடியும். தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். 6தா பார்க்க போறது லைஃப் விஜிட், லைஃப் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற இந்த வகையான ஆப் மூலியமா உங்களால உங்களோட ப்ராக்ரஸ வந்து டே பை டே வந்து பார்க்க முடியும். அதுல இம்ப்ரூவ்மென்ட் இருக்கா இல்லையான்னு ஒரு டாஸ்க்க வந்து இன்க்ளூட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாமே. ஸோ உதாரணத்துக்கு நான் என் மொபைலோட டாஸ்க்க வந்து இன்க்ளூட் பண்ணேன். அதாவது இந்த மொபைல் வாங்கி சில வருஷங்கள் ஆகுது. நான் சில வருஷத்த குறைச்சிட்டு, ஸோ இந்த மொபைல் இப்படி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது எத்தனை வருஷம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சிருக்கேன். இதுக்கு நம்ம டைமிங்கும் செட் பண்ணிக்கலாம். இது உங்களோட ஸ்பெசிஃபிக்கான இதுவும் வச்சுக்கலாமே. இப்போ உதாரணத்துக்கு ரம்ஜான் வரப்போகுது, நோன்பு காலம் வரப்போகுது. அந்த நோன்பு காலத்துல அந்த 30 நாள் நோன்பையும் பிடிக்கிறதுக்கு நமக்கான டைமிங் ரேஷியோ இருக்கும் இல்லையா? அதை இங்கேயே வந்து செட் பண்ணி வச்சுக்க முடியும். இது போல சின்ன சின்ன விஷயங்கள உங்களால இதுக்குள்ளேயே பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லலாம். நெறைய விஜிட்க்கான ஆப்ஷன்ஸும் இருக்கும். இந்த விஜிட்ட அந்த டாஸ்க்க வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டே டு டே ஷெட்யூல் மாரியும், கிராஸ் பண்ற ஆப்ஷன் மாரியும் ஆட் பண்ணிக்க முடியும். உங்க டிஸ்ப்ளேலயே டைரக்ட்டா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து டைம் லைன்ல தான் இருக்கீங்களா? உங்க ப்ராக்ரஸ்ல தான் இருக்கீங்களா? ஒரு வெயிட் கெய்னிங் ஜர்னில இருக்கீங்க. இல்ல ஒரு வெயிட் லாஸ் ஜர்னில இருக்கீங்க. ஒரு ரன்னிங் மேரத்தான் இது போல பல விஷயங்கள் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஈஸியா சேவும் பண்ணி வச்சுக்கலாம் விஜிட்டாவே. ஸோ யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க்கா குடுத்துருக்கேன். தாராளமா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே Play Storeக்குள்ள இருக்கிறது தான். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேர்ட் பார்ட்டிலேருந்தும் நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஆனா, அது எனக்கு என்னமோ மனசுக்கு சரியா படல. Play Storeலயே 1008 பிரச்சனை இருக்கும்போது நான் எப்படி தேர்ட் பார்ட்டி நம்ப முடியும்? ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதே நடக்கட்டும்.